அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருமே தேர்தல் வாக்குறுதிகளில் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அது நடக்கவே கிடையாது. அது தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்து தற்போது ஆட்சி அமைந்த உடனேயே தற்போது நகை கடன்கள் அனைத்தும் உடனடியாகவே தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இந்த 12 வகையான பொது வங்கிகள்ல இருக்கக்கூடிய நகை கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்யக்கூடிய அந்த 12 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதே போல நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா சில நிபந்தனைகளோட சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய பெயர் பட்டியலும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நகை கடன்கள் தள்ளுபடி செய்பவர்களுடைய அதாவது தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, தகுதியற்றவர்கள் யார் யாரு, அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்து தற்போது சிஎம் ஆக சரிங்களா, சி விஜய் சார் அமைஞ்சிருக்காங்க. ஸோ ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த அறிவிப்புகள்லாம் உடனடியாக ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாக்க நிறைவேற்ற போறாங்க. ஸோ அதற்கு முன்பாகவே இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யாரு, தகுதியற்றவர்கள் யாரு, அவருடைய பெயர் பட்டியல் என்ன, எந்தெந்த அந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், இந்த மாதிரி எல்லா தகவலும் தெளிவா பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றத துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான தெளிவா துல்லியமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அரசாணைப்படி மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தற்போது அரசாணைப்படி யாரெல்லாம் நகை கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுடைய நகை கடன்கள் சரிங்களா, இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும், 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும், 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும். இந்த 12 வகையான பொது வங்கிகள், அந்த 12 வகையான பொது வங்கிகள் என்னன்றத ஏதாவது ஒரு டைம்ல கண்டிப்பா நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து ஃபுல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதனால இந்த 40 கிராமுக்குள்ள 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் அந்த 12 வகையான பொது வங்கிகள்ல தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஸோ இந்த 40 கிராம் 5 சவரன் இருந்தால் மட்டும் போதாது, சில நிபந்தனைகளும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை, அதாவது நீங்க நகைக்கடன் வாங்கும்போது பெறும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் கரெக்டா நீங்க கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு இந்த தள்ளுபடி 100% உறுதி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கிறாங்க இல்லையா இலங்கை தமிழர்கள், அவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்படுறாங்க. அதே போல தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வச்சிருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அடுத்தது இரண்டாவதா நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு 5 பவுனுக்கு மேல இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் தள்ளுபடி பெறுவதற்கு இவங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும், அதே போல தவறுதெல்லாம் வேறொருத்தவங்களத மாத்தி கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்க போறது கிடையாது. அதே போல அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. போலி நகை வச்சிருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது.
நகைக்கடன் தொகையை முழுமையாகவே நீங்க செலுத்தியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போறது கிடையாது. அதே போல உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல தான் அந்த ரேஷன் அட்டையை நீங்க வாங்கியிருக்கணும். உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையை வச்சு நீங்க மாநிலத்துல ரேஷன் அட்டையை வச்சு ரேஷன் அட்டையை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட அட்ரஸ்ல உங்களுக்கு இந்த தள்ளுபடி பெற முடியாது. அதே போல ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸும் இந்த தமிழ்நாட்டுடைய அட்ரஸ்ல தான் இருக்கணுங்க. இது முக்கியம். ஸோ அப்படி இருந்தா தள்ளுபடி உறுதி, இல்லைன்னா தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஸோ எல்லாரும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட்டா கூட பார்க்கப்படுதுங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.